அதே மாதிரி வங்கி கடனுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 7% வட்டி விகிதத்தில் வங்கி கடன் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசனை பண்ணுறவங்க அந்த வங்கி கடனை நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இபியில் பெர்மிஷன் வந்து 15 to 20 டேஸில் வந்துடுது. நிறைய பேர் நடுவில் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இபியில் மீட்ரு கொடுக்க மாட்டாங்க, அது கொடுக்க மாட்டாங்க, இது கொடுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் இபியில் மீட்டர்லாம் இப்போ உடனே 15 நாளில் கொடுக்க சொல்லி சிஇ ஆஃபீஸ்லேருந்து மாதம் மீட்டிங் போடுறாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை உடனே இம்மிடியேட்டாக தீர்வு கொடுக்குறக்காக இபியிலேருந்து நமக்கு வந்து இமெயில் கொடுத்துருக்காங்க. டெய்லி செக் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதை செக் பண்ணும்போது உடனே உங்களுக்கு பதில் கொடுத்துட்றாங்க. 2 நாள் 3 நாளுக்குள்ளே எல்லா தீர்வும் கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி நெட் மீட்டரும் வந்து அவைலபிளாக ரெடியாக இருக்குது. 3 ஃபேஸ் நெட் மீட்டரும் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் நெட் மீட்டரும் அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி இபி சைட்லேருந்து, கவர்மெண்ட் சைட்லேருந்து, பேங்க் சைட்லேருந்து எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து 1 கோடி இணைப்பு கொடுக்கணும். இன்றைய தேதி வரைக்கும் இந்தியா முழுமைக்கும் ஒரு 8 லட்சம் இணைப்பு தான் வந்திருக்கு. அப்போ ஒரு 8%, 8.5% தான் இன்றைக்கி நிறைவேற்றியிருக்காங்க. எல்லா பேரும் நம்ம சோலார் போட முன் வரும்போது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீடுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சோலார் போடும்போது யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணி எலிவேட்டடாக பண்ணி கொடுத்துருவோம். கீழே இருக்கிற ஸ்பேஸை வந்து நீங்கள் துணி துவைக்கிறதுக்கோ, பிள்ளைங்க ஓடி விளையாடுறதுக்கோ, அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறக்கோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி நடத்துகிறீங்க, எது ஒன்றுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் எல்லா வகையிலையும் அந்த சிவில் ஒர்க்கை வந்து உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். அதுமாரி சேஃப்டி ஸ்ட்ரக்சர், நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, போகிறாங்க வராங்க, இந்த மாதிரி சோலார் பவர் பிளான்ட்டு போடும்போது அதுலேருந்து வர மின்சாரம் எதுவும் பாதிச்சிருமா அப்படின்னா பாதிக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துரும். சேஃப்டி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா MC4 கனெக்டர்ஸ்ன்னு இருக்கும். அதுலேருந்து வயர்லாம் வெளியில் வரவே வராது. அந்தளவுக்கு லாக் பண்ணிடுவோம். IP65 தான், மழை தண்ணி அதுக்குள்ளே போகாது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். இந்த இன்வெர்ட்டர்ஸோட வாரண்ட்டி பார்த்திங்கன்னா இதான் ஆன் கிரிட் இன்வெர்ட்ரு, பேட்ரி இல்லாத இன்வெர்ட்டர்னு பேர். இதுக்கு வாரண்ட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் 8 வருஷம் அப்படி வருது. சோலார் பேனலை வந்து நம்ம 2 மாதத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு நீட்டாக வந்து உங்களுக்கு 25 வருஷத்துக்கு பவர் ப்ரொடக்ஷன் குறையாமல் இருக்கும். சோலார் பேனலை க்ளீன் பண்ணாமல் கண்டுக்காமல் போட்டால் தான் அது வீணாக போகும். மண் டஸ்ட்டு படிஞ்சிருச்சுன்னா எரிஞ்சு போயிடும். ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சு மேலே தூசியும் இதுமாக நம்ம துடைக்காமே விட்டுட்டோம்னா சோலார் பேனல் வீணாக போயிடும். நம்ம ஒரு கார் வாங்கினோமா என்னமோ அதே மாதிரி தான், வாரத்துக்கு ஒருக்கையாவது காரை துடைக்கணும். அந்த மாதிரி தான் சோலார் பேனலும் 2 மாதத்துக்கு ஒருக்கையாவது துடைச்சா போதும். அது லாங் லைஃபாக இருக்கும். அது சன்லைட்லேருந்து தேவையான ப்ரொடக்ஷனை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருது. இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்கள் போடுங்க. எல்லா விதத்துலேயும் இப்போ சலுகையான ஒரு காலம், நல்ல ஒரு சமயம். இதில் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு பயனடையலாம்.